வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பவானி பேசுகிறேன். இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பில் இன்றைக்கி கிளாஸ் 1 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மள பலருக்கு ஜோதிடம் கற்றுக்கணும், நம்முடைய ஜாதகத்தை நாமளே பார்க்கணும், இல்லைன்னா மற்றவங்களுக்கு ஜோதிட வழிகாட்டுதல் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆசை இருக்கும். உங்களுடைய அந்த ஆசையை மிக எளிய முறையில் அறிவியல் பூர்வமாக கற்றுக் கொடுக்கத்தான் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த கோர்ஸோட ஃபஸ்ட்டு அத்தியாயம் வந்து பஞ்சாங்க அறிமுகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் 1ல் ஜோதிடத்தோட ஆணிவேரான பஞ்சாங்கம் பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். பஞ்சாங்கம்னா என்ன, அதோட வரலாறு என்ன, திருக்கணிதம், வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன, இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வகுப்புகள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வகுப்புக்குள்ளே போகலாம். முதல்ல பஞ்சாங்கம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஜோதிடம் படிக்க வரவங்க முதல்ல கற்றுக்க வேண்டிய பஞ்சாங்கம் தான். ஓகேவா? பஞ்சு அப்படின்னா 5, அங்கம் அப்படின்னா உறுப்புகள், அதாவது 5 முக்கிய உறுப்புகளை கொண்ட ஒரு கால கணித புத்தகம் தான் பஞ்சாங்கம். நம்முடைய முன்னோர்கள் வானவில்லையும் ஜோதிடத்தையும் இணைச்சி உருவாக்குற ஒரு அற்புதமான கேலண்டர் இது. இந்த 5 அங்கங்கள் என்னென்னலாம் தெரியுமா? திதி, சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது. வாரம், ஞாயிறு முதல் சனி வரையிலான 7 நாட்கள். நட்சத்திரம், சந்திரன் எந்த நட்சத்திர பாதையில் பயணிக்கிறார் என்பது பொறுத்து இருக்குது. யோகம், சூரியன் மற்றும் சந்திரனின் கூட்டு இயக்கம். கரணம், திதியின் பாதி அளவுதான் கரணம். இந்த 5 அங்கங்களும் ஒவ்வொரு நாளும் எப்படி மாறுது, கிரகங்களோட நிலை என்ன, நல்ல நேரம், ராகு காலம் எப்போ அப்படிங்கிற அத்தனை விவரங்களையும் துல்லியமாக சொல்கிறது தான் பஞ்சாங்கம். சுருக்கமாக சொல்லணும்னா இது விண்வெளியில் இருக்கிற கிரகங்களோட லைவ் லொக்கேஷன் மேப் மாதிரி தான் இது. அடுத்ததாக பஞ்சாங்கத்தின் வரலாறு பற்றி கொஞ்சம் சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோன் இருக்குது, கூகுள் இருக்குது, வாட்ச் இருக்குது. ஆனால் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லாத காலத்தில் நம்முடைய ரிஷிகளும் முனிவர்களும் எப்படி காலத்தை கணக்கிட்டாங்க? அவங்க வானத்தில் இருக்கிற சூரியன், சந்திரன் மற்றும் பிற கிரகங்களோட நகர்வுகளை வெறும் கண்ணாலேயே உத்து நோக்கி தியானத்தின் மூலம், கணித அறிவியல் மூலமாக கணக்கிட்டாங்க. வேத காலத்திலேயே பஞ்சாங்கத்தின் பயன்பாடு இருந்திருக்கு. வேத ஜோதிடம் அப்படின்ற நூலை இதை பற்றின குறிப்புகள் இருக்கு. ஆரியபட்டர், வராகிமிகிரர், பாஸ்கராச்சாரியர் போன்ற மாபெரும் இந்திய வானியல் அறிஞர்கள் கிரகங்களோட சுழற்சியை ரொம்ப துல்லியமாக கணக்கிட்டு நூல்களாக எழுதினாங்க. அதுதான் காலப்போக்கில் நம்ம பயன்படுத்திட்டு வர பஞ்சாங்கமாக மாறிச்சு. இது ஏதோ மூட நம்பிக்கை கிடையாது. பல 1000 ஆண்டுகால இந்திய வானவியலின் உச்சக்கட்ட அறிவியல். இப்போ ஜோதிட உலகத்துல மிக முக்கியமான, அதே சமயம் பல பேருக்கு குழப்பம் தர ஒரே தலைப்புக்கு வருவோம். அதுதான் திருக்கணிதம் மற்றும் வாக்கிய பஞ்சாங்கம். நம்ம தமிழ்நாட்டில் இந்த 2 முறைகளும் தான் பயன்படுத்துறாங்க. இதுக்கு என்னென்ன வித்தியாசம்? வாக்கிய பஞ்சாங்கம், வாக்கியம் அப்படின்னாலே முனிவர்கள் சொன்ன வாக்கு, இல்லைன்னா சூஸ்திரம் அப்படின்னு அர்த்தம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி முனிவர்கள் கிரகங்களின் இயக்கத்தை வாக்கியங்களாக எழுதி வச்சாங்க. அதை அப்படியே பின்பற்றி கணிக்கிடப்படுவதுதான் வாக்கிய பஞ்சாங்கம். பழமையான கோயிலில், திருவிழாவில் மற்றும் விசேஷ நாளில் சுப முகூர்த்தம் குறிக்க இன்னைக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கம். திருக்கு அப்படின்னா கண்கள்னு அர்த்தம். அதாவது கண்களால் பார்க்கக்கூடிய விண்வெளி மாற்றங்களுக்கு ஏற்ப நவீன அறிவியல் கருவிகள், டெலஸ்கோப் சொல்கிறோம் பாருங்க, அது மூலியமாக கிரகங்களோட தற்போதைய உண்மையான நிலையை கணித முறைப்படி அப்டேட்டாக தெரிஞ்சுக்கிட்டு உருவாக்கப்படுவதுதான் திருக்கணிதம். ஜாதகம் கணிப்பதற்கும் துல்லியமான பலன் சொல்வதற்கும் இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான ஜோதிடர்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தான் பயன்படுத்துகிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா வாக்கிய பஞ்சாங்கம் ஒரு பாரம்பரியமான முறை. திருக்கணிதம் என்பது காலத்திற்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்பட்ட துல்லியமான முறை. நம்ம வகுப்புகளில் இந்த 2க்கும் முறைகளை பற்றி கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா நம்ம தமிழ் பஞ்சாங்கம் அறிமுகம் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். தமிழ் பஞ்சாங்கம் என்பது சூரியனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சோலார் கேலண்டர் முறையை பின்பற்றுது.
சூரியன் மேஷ ராசியில் நுழையிற நாளை தான் நம்ம தமிழ் புத்தாண்டுன்னு சித்திரை ஒன்று கொண்டாடுறோம். தமிழ் பஞ்சாங்கத்தில் 12 மாதங்கள் சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி மிக முக்கியமான 60 தமிழ் வருடங்கள் இருக்குது. பிரபவ வருடம் ஆரம்பித்து அக்ஷய வருடம் வரை 60 வருடங்கள் சுழற்சி முறையில் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் மொத்தம் 60 வருட சுழற்சியை நிறைவு செய்யும் போது தான் 60ஆம் கல்யாணம் அல்லது சஷ்டிய பூர்த்தின்னு கொண்டாடுறாங்க. தமிழ் பஞ்சாங்கத்தில் வாரம், திதி, நட்சத்திரம் இதெல்லாம் எப்படி தமிழ் கலாச்சாரத்தோட வாழ்வியலோடு கலந்துருக்கோ அது போல தான் வர வகுப்பில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். இந்தியா ஒரு பரந்த நாடு. அதில் இங்கே பஞ்சாங்கம் கணிக்கிறதுல சில மாறுபட்ட முறைகள் இருக்குது. முக்கியமாக 2 வகையான கேலண்டர் முறைகள் இந்தியாவில் பயன்படுத்துகிறாங்க. அது சௌரமானம், சோலார் கேலண்டர் சொல்லுவாங்க. சூரியனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது. நம்ம தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் இதை பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு சந்திரமானன், லூனார் கேலண்டர் சொல்லுவாங்க. சந்திரனின் இயக்கத்தை அமாவாசை, பௌர்ணமியாக அடிப்படையாக கொண்டது. இது ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்களில் இதை பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு யுகாதி தான் அவங்களுக்கு யுகாதி தான் புத்தாண்டு. நம்மளுக்கு எப்படி தமிழ் புத்தாண்டு, அவங்களுக்கு யுகாதி தான் புத்தாண்டு. இது தவிர வட இந்தியாவிலும் விக்ரம் சம்வத், மத்திய அரசு அங்கீகரித்த சக சம்வத் போன்ற முறைகளும் இருக்குது. முறைகள் வேறையாக இருந்தாலும் அடிப்படை ஜோதிட தத்துவம் ஒன்று தான். கடைசியாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் பஞ்சாங்கத்தின் பயன்பாடுகள் என்னென்னு பார்ப்போம். பல பேர் நினைக்கிறது என்னென்னா, பஞ்சாங்கிறது ஏதோ ஜோதிடர்கள் மட்டும் பார்க்குற புத்தகம். ஆனால் அது உண்மை கிடையாது. சுப முகூர்த்த குறிக்க திருமணம், காது குத்து, புது வீடு, பால் காய்ச்சறது போன்ற சுப காரியங்களுக்கு நல்ல நாள், நல்ல நேரம் பார்க்க பயன்படுது. பண்டிகை அறியறதுக்கு தீபாவளி, பொங்கல், சிவராத்திரி போன்ற பண்டிகை எந்த காலத்தில் வருதுன்னு தெரிஞ்சுக்க உதவுறதுக்கு, எந்த காலத்தில் விதை விதைக்கணும், எப்போ மழை வரும்னு முன்னோர்கள் பஞ்சாங்கத்தை வச்சு தான் விவசாயம் பண்ணாங்க. அப்புறம் ஒருத்தரோட அன்றாட வாழ்க்கையில் ராகு காலம், யமகண்டம் தவிர்த்து சுப நேரங்களை தேர்ந்தெடுத்து காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற இதெல்லாம். இன்னைக்கு பஞ்சாங்கத்தோட அறிமுகம் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஜோதிடத்தில் கிளாஸ் கற்றுக்கணும், ஜோதிடம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.